எம் நாகராஜன் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் நாகலிங்கம் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் வரவேற்கின்றோம். திரு ராஜகலி அவர்களையும் அவர்களை வரவேற்கின்றேன். திரு எஸ் ராமச்சந்திரன் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் வரவேற்கின்றேன். எல் ராஜகோபாலன் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் வரவேற்கின்றேன். பி சங்கர் அவர்கள், சி சுப்பிரமணியன் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் வரவேற்கின்றேன். அனைவருக்கும் மீண்டும் என் வணக்கம். எண்ணி பார்க்க முடியாத அளவில் விறுவிறுவென்று ஆண்டுகள் ஓடி இன்று ஆண்டுகள் 20 நாம் தொட்டிருக்கின்றோம். இந்த காலத்திலே இந்த 20 ஆண்டுகளும் நடத்துவதற்கு இதுக்கு முன்னாடி இருந்த பொறுப்பாளர்கள் எவ்வளோ தூரம் சிரமப்பட்டிருப்பார்கள், எவ்வளோ தூரம் இதற்கென்று ஒரு மெனக்கெட்டிருப்பார்கள் என்றெல்லாம் சற்று நினைத்து பார்த்தோமானால் அது ரொம்ப அபரிதமானது, ரொம்ப பாராட்டுதலுக்குரியது. அது தொடர்ந்து நடத்த முடியுமா என்ற ஒரு ஐயம் இருந்துகின்ற நேரத்திலும் தொய்வில்லாமல் இந்த உறுப்பினர் அனைவரும் நமக்கு ஒரு முழு ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பும் நல்ல ஆலோசனையும் கொடுத்து சிறப்புடன் நடத்துவதற்கு எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்தார்கள். அதன் விளைவாகத்தான் ஆண்டுகள் 20. இடையிலே ஒன்றரை ஆண்டுகள் கொரோனா காரணத்தால் நடத்த முடியவில்லை, அவ்வளோதான். மணமகள் கூட்டம் என்பது இது 219 என்று இருந்தாலும், ஆனால் 20வது ஆண்டு, இந்த ஆண்டுகள் 20 ஓடிவிட்டன. இந்த உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் நம்ம அவரவர் இல்லங்களிலே நடத்தி கொண்டு இருந்தோம். அதான் அதில் சிறப்பு. எல்லார் வீடுகளும் சென்று வீட்டிலே அந்த நடக்கும். மாதத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு வீட்டுக்கு நாம் செல்வோம். இப்பொழுது என்னென்னு கேட்டாச்சுனாக்கா சில அத்தியாவசிய தேவைகளும் சில நெருக்கடியை முன்னிட்டு இந்த ஒரு எதிர்பாராத விதமாக இந்த ஒரு பில்டிங் நமக்கு கிடைத்ததுனால இதை கொஞ்சம் நம்ம கூட்டத்துக்கு நன்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். இந்த விழாவிற்கு இங்கே வருகிற இந்த சிறப்பு செய்ய வந்திருக்கின்ற சிறப்பினர் திரு KS முத்தமிழ் அவர்களை முதலில் நான் என் வருகை என்று கூறிய என் வணக்கத்தை அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு ஆழமான தொடர்பு எனக்கும் அவருக்கும் உண்டு. எப்படின்னு கேட்டாச்சுனாக்கா, அவருடைய தந்தையார் மாதிதா இந்து கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக அவங்க பணிபுரிந்தவர்கள். நானும் அதே மாதிதா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியிலே ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்விட்டதுனால இந்த கல்விச்சங்கம் ஒரே இடத்துல இருந்த அது ஒரு தொடர்பு, இந்த ஆசிரியர் தொடர்பு. ஆனால் விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று முளைக்குமா என்பது போல தமிழாசிரியர் மகன் அல்லவா முத்தமிழ், நெல்லை முத்தமிழ் என்று சொல்வார்கள். அவர் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடியவர். அதை நான் அவருடைய சிறப்பு முன்னாலே அவரை பற்றி கொஞ்சம் விவரம் சொல்லிக் கொள்கிறேன். அந்த ஒரு நபர் நமக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக நம்முடைய கூட்டத்துக்கு வருகிறால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நான் பலமுறை எண்ணியது உண்டு. இதற்கு முன்னால் ஓரிரு சந்தர்ப்பங்களை அவர்கிட்ட கேட்டேன். ஆனால் அவரால் அந்த வர இயலவில்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா, இது நேற்றைய தினம் நம்ம நடத்துவதாக முன்கூட்டி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக திட்டமிட்டிருந்தோம். நம்முடைய சிறப்பினருக்கு நேற்று ஒரு முக்கியமான ஒரு பணி, நேற்று அல்ல, எந்த ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் அவருக்கு ஒரு முக்கியமான முதன்மையான ஒரு பணியில் இருக்கிறார். நமக்கு நன்கு அறிமுகமான நம்ம கூட்டத்துக்கு வந்து சேர்ந்த டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்கள் நம்ம நன்கு தெரியும். நம்ம கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. நம்முடைய நிகழ்ச்சி நடத்தி நம்ம எல்லாருடைய அன்பையும் பெற்று சென்றிருக்கிறார்கள். அவங்க வாரந்தோறும் ஒரு முகநூல் நேரலை ஃபேஸ்புக்கில் ஒரு நேரலை ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரலையில் என்னன்னு கேட்டேன்னு சொல்லியாச்சுனாக்கா, மருந்தும் தருகிறார், மனதுக்கு இசையும் தருகிறார். அவர் இசைஞர், இசை கொடுக்கிறார். அதனால் அவர் பாட்டு பாடுவார். நம்முடைய நேயர்கள் அங்கங்கிருந்து ஏதாவது விருப்ப பாடல் சொன்னோம்னா அதை பாடுவார். பாடினோன்னா அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு நம்முடைய உடல் நோய் சம்பந்தமாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கும் பதில் சொல்லுவார். இது தொடர்ந்து நடந்து கொண்டு இப்போ 200வது முகநூல் நேரலைக்கு போய் கொண்டிருக்கின்றது. அந்த நேரலையே இவர் தான் சார், மிஸ்டர் முத்தமிழ் சார் தான் அதை தொகுத்து வழங்கி கொண்டு இருந்து கொண்டே வருகிறார்கள். ஆகையினால தான் ஞாயிற்றுக்கிழமை அவர்களை ஃபிக்ஸ் பண்ண முடியலை. இருந்தாலும் அவருடைய பங்களிப்பு நமக்கு தேவை என்பதால் சற்று ஒரு நாள் மாற்றி இன்று திங்கட்கிழமை என்று வைத்திருக்கின்றோம். ஆகையினால் அதையும் நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டு இன்று அதிக ஆப்சன்ட்டில் ஊரில் இல்லாதவங்க தவிர எல்லோரும் வந்திருக்கேன். அது பெரிய சிறப்பு. ஊரில் இல்லை என்ப ஒரு காரணத்தை தவிர மற்ற எல்லாருமே இன்று வருகை இருந்திருக்கிறீங்க, அது ரொம்ப சிறப்பு. ஆகையினால் இந்த நல்லதொரு கூட்டமானது சிறப்பாக இருக்கிறது. இது தொடர்ந்து இன்னும் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு ஆண்டு விழா கொண்டாடுவோம். மாதந்தோறும் நம்முடைய மணமகள் கூட்டம் சிறப்பாக நடத்துவோம் என்று கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியினுடைய நாம் வழக்கமாக
சார் வந்து எடுத்துங்க. நம்முடைய உறுப்பினர்களுடைய பிறந்தநாள், அவர்களுடைய திருமண நாள் ஆகியவற்றை நாம் வந்து மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து கொண்டாடுவோம். ஒவ்வொரு மாதம் அது ஒரு மனமகிழ் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த நிகழ்வானது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த மாதம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய இருவரை நாம் இந்த தினத்தில் பாராட்டி அவருக்கு இந்த ஒரு நம்ம சிறப்பு விருந்தின் மூலமாக இந்த ஒரு பரிசினை நம்ம வழங்க இருக்கின்றோம். இன்று பிறந்த இந்த மாதம் 9/9/2024 பிறந்த கொண்டாடிய நம்முடைய உறுப்பினர் அன்புக்குரிய திரு கணேஷ் என்ற கல்யாண விநாயகம் கணேஷ் ரைட்டு. அதைத் தொடர்ந்து நம்முடைய மரியாதைக்குரிய திரு வெங்கடாச்சலம் சார் அவருடைய மனைவி திருமதி கோமதி அவர்களுக்கு இந்த மாதம் பிறந்தநாள். அவங்க வர முடியவில்லை உடல்நலம் காரணமாக. அவர்கள் சார்பாக சார் வெங்கடாச்சலம் சார் அவர்கள் வந்து இந்த புத்தகத்தை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோன்று இந்த மாதம், போன மாதமும் நாங்கள் என்ன செய்வோம்னு கேட்டாச்சுன்னா, யாருக்காவது கொடுக்காமல் இருந்தால் நாங்கள் விட்டுவிட மாட்டோம். அதை அடுத்த மாதமாக நினைவுபடுத்தி கொடுப்பது ஒரு வழக்கம். அந்த அடிப்படையில் நம்முடைய மரியாதைக்குரிய மூத்த தலைவர் ஐயா திரு சிஎஸ் அவர்கள் போன மாதம் பர்த்டே, அவர்களுக்கு இந்த புத்தகத்தினை பரிசு நம்ம சிறப்பு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நாள், அதை நம்முடைய மனமகிழ் கூட்டம் மனமகிழ்வோடு அதை வாழ்த்துக்களோடு அவர் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவதாக திரு ஐஎஸ் காந்திவிநாதன் அவர்களும் திருமதி சூரியகுமாரி அவர்களும் அவர்களுடைய வெட்டிங் டே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பல்லாண்டு சிறப்புடன் வாழ வாழ்த்துகின்றோம். முன்னாடி வரும்போது அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சார் வாங்க. 52வது ஆண்டு விழா பாருங்கள், கோல்டன் முடிஞ்சு அடுத்து வந்து வாழ்த்துக்கள் தாங்க. நீங்கள் அக்காவுக்கு போடுங்க. அடுத்தது நம்முடைய மூத்த உறுப்பினர் அன்புக்குரிய நல்லாசிரியர் திரு லட்சுமணன் அவர்களும் அம்மா கல்யாணி அவர்களையும் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்த்துக்கள். எப்படியா அம்மா அக்கா எப்படியாங்க. அடுத்து நம்முடைய அன்பிற்கும் பாசத்துக்குரிய பொருளாளர் திரு முத்துசாமி சார் அவர்களும் அவர்களுடைய மனைவி திரும்பி கல்யாண சுந்தரி அவர்களையும் வரும்படி மேடை அன்போடு கேட்கிறேன். அடுத்து திருமண நாள் அன்பு சகோதரர் திரு பரமசிவன் திரு மேகலா அவர்களை முன்னால் வரும்போது அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்முடைய அன்புக்குரிய நண்பர் திரு ராஜகோபால் அவர்கள், அவருடைய மனைவி திரு பிரேமாவதி அவர்கள். திரு ராஜகோபால் சார் வந்திருக்காங்க. அவருடைய உடல்நலம் சார்பாக வீட்டம்மா வர முடியவில்லை. அவர் சார்பாகவும் அந்த வீட்டம்மா கொண்டு அவருடைய பங்களிப்பை செலுத்தி அனுப்ப கேட்டுக்கொள்கின்றேன். அவங்களுக்கு கொஞ்சம் கால் நடக்க முடியாது, அதனால் வெளியில் அதிகமாக வர்றதில்ல, வீட்டிலே தான் இருப்பாங்க. அதனால தான் அழைச்சிட்டு வர முடியல, வேறு ஒன்றும் இல்லை. நான் அந்த இதை போயிட்டு அவங்களுக்கு போட்டுருவேன். இது பண்ணி ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு விட்ருங்க. மகிழ்ச்சி. சார் வாங்க. மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய இந்த ஆண்டு இந்த மந்த் பிறந்தநாள் கொண்டாடிய கல்யாணம் கணேஷ் எங்கப்பா காணாமல் போயிடுற, சட்டாசட்டம் மறந்துடுதிய. ஒரு விளையாட்டு போட்டு நடத்துகிற டயர்னஸில் வெளியே போயிட்டியா? நம்முடைய மாணவரும் கூட நம்முடைய பள்ளி மாணவர். அது வேலாயமூர்த்தி வழக்கம் போல் வர இயலவில்லை. அவருக்கு ஒரு பரிசு பெண்டிங்கில் இருக்குது. அருமையான நிகழ்வை தொடர்ந்து நம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக ஒரு கவிதை வழங்க வருமாறு அன்பு சகோதரர் திரு நமச்சிவாயம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். 20வது ஆண்டு விழா புதுகை நடைக்குழுவின்
சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் முத்தமலையா அவர்களுக்கும் நமது நடைக்குழுவின் உறுப்பினர்களுக்கும் மகளிருக்கும் எனது மனமார்ந்த மாலை வணக்கத்தை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தலைவர் அவர்கள், பொருளாளர் அவர்கள், செயலர் அவர்கள் மூவரும் சிறந்த பணியாற்றி நமக்கு இந்த 20வது ஆண்டு விழாவை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மூவர் கூட்டணி எப்பொழுதும் சிறப்பாக இருக்கின்றது. அவர்கள் எங்களையெல்லாம் நமது மூத்த உறுப்பினர் காணல் செல்லையா அவர்கள் வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள் போன வாரம். அங்கு அவர்கள் எங்களை எல்லாம் சிறப்பாக வரவேற்றார்கள். நாங்கள் நினைக்கவில்லை இவ்வளோ தூரம் போவோம் என்று. எல்லோருக்கும் ஒரு கார் அமர்த்தி நமது உறுப்பினர்கள் அனைவரையும் அவர்கள் வீட்டிற்கு சென்றோம். கிட்டத்தட்ட மொத்தம் 17 பேர். அவங்க ரொம்ப எங்களை உபசரித்தார்கள். அந்த இடத்தையெல்லாம் பார்த்தோம். இதுக்கு முன்னால் எல்லோரும் போயிருக்காங்க. ஆனால் இப்போ அந்த இடம் சிறப்பாக இருக்குது. அதற்கு அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவருடைய திருமகள் கோமதி பாலியத் அவர்கள் எங்களையெல்லாம் விசாரித்தார்கள், நன்கு உபசரித்தார்கள். அவர்கள் நீங்கள் எல்லோரும் உங்கள் குடும்பத்துடன் வந்து எங்களை சிறப்பிக்க வேண்டும், நாங்கள் உங்களுக்கு ஒரு டின்னரோ இல்லை மத்தியானம் லஞ்சோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்கும் அவர்களுக்கு நன்றி. இன்னொன்று, நமது பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புருஸ் அவர்களை சந்தித்து நமது காலனி பெரியகுளம் கிட்டத்தட்ட அது 54 ஏக்கரு, அதுக்கு சுற்றுப்பாதைகள் எல்லாம் அமைத்து கொடுக்கணும். அதற்போக அங்கு மரங்கள் நட்டு எங்களை எல்லாம் குளிர்ச்சியாக இருக்க வைக்க வேண்டும் என்று அவர்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமது நன்றியை நான் உங்கள் எல்லோரும் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதை போகிறதுக்கு முன்னால் 2 வாட்ஸ்அப் செய்தி பார்த்துருப்பீங்க. வாசிக்கலாம் என்று புத்தகம், வாசிக்கலாம் என்றது புத்தகம், வா சிக்கலாம் என்கிறது செல்போன். பாஸ்ட் இஸ் ஏ வேஸ்ட் பேப்பர், பாஸ்ட் இஸ் ஏ வேஸ்ட் பேப்பர், present is a newspaper, and what about future? Future is a question paper. So read and write carefully, otherwise you will be a tissue paper. அதுதான் முக்கியம். அதில் அடுத்தது நான் கவிதைக்கு போகிறேன். புத்துலகம். முக்கியமாக நான் 3 பேரை பற்றி எழுதியிருக்கேன். நமது நடைக்குழுவின் ஆட்சி மன்றக்குழு உறுப்பினர்கள் திரு ஆறுமுகம் அவர்கள், திருமிகு கோபாலகிருஷ்ணன் அவர்கள், திருமிகு முத்துசாமி அவர்கள் புத்துலகம் செய்கிறார்கள். அவர்கள் அதே தான். இனியொரு புத்துலகம் செய்வோம், எல்லோரும் வாழத்தான் உய்வோம். இனியொரு புத்துலகம் செய்வோம், எல்லோரும் வாழத்தான் உய்வோம். கனிவுறு நன்மைகளை புரிவோம், கனிவுறு நன்மைகளை புரிவோம். காலமெல்லாம் அறந்தனில் நிறைவோம், காலமெல்லாம் அறந்தனில் நிறைவோம். துணிவுறு செயல்களையே பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். துணிவுறு செயல்களையே பார்ப்போம், தெளிவாக இல்லார்க்கே சேர்ப்போம். மனமெல்லாம் இனித்திடவே நடப்போம், மனமெல்லாம் இனித்திடவே நடப்போம். மாண்பான செயல்களையே கடப்போம், மாண்பான செயல்களையே கடப்போம். புது உலகம் கண்டிடவே நிற்போம், புது உலகம் கண்டிடவே நிற்போம். பூத்து நிற்கும் நலன்களையே கற்போம். இது உலகம் என்றேதான் எண்ணி இல்லாமல் போக்கிடவே நன்று, இது உலகம் என்றேதான் எண்ணி இல்லாமல் போக்கிடவே நன்று. மது உலகம் இல்லாமை உண்டு, மது உலகம் எந்நாளும் கண்டு. மது உலகம் இல்லாமை உண்டு, மது உலகம் எந்நாளும் உண்டு. விதமான புத்தகம்தானே, அவர்களெல்லாம் விதமான இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். விதமான புத்தகம்தானே, வீருடைய செயலெல்லாம் தேனே, வீருடைய செயலெல்லாம் தேனே. தலைவர் ஆறுமுகம், செயலர் கோபாலகிருஷ்ணன், பொருளாளர் முத்துசாமி ஆகிய மூவரின் கூட்டணியால் தான், தலைவர் ஆறுமுகம், செயலர் கோபாலகிருஷ்ணன், பொருளாளர் முத்துசாமி ஆகிய மூவரின் கூட்டணியால் தான் பெரும் புகழை பேரேட்டில் பொறிக்கிறது புதிய நடைக்குழு. பெரும் புகழை பேரேட்டில் பொறிக்கிறது புதிய நடைக்குழு மூவர் கூட்டணியில். நன்றி, வணக்கம்.
மிக்க மகிழ்ச்சி. 20 ஆண்டு நிகழ்வுகளை பற்றி தொகுத்து ஒரு கவிதை வழங்குவார் என்று எதிர்பார்த்தால் எங்கள் மூவரை பற்றி ஒரு பாடல் பாடிவிட்டு அமர்ந்திருக்கின்றார். அதே நேரத்தில் இடைப்பட்ட ஒரு செய்திகளை, நான் சொல்ல வேண்டிய செய்திகளை அவர் அழகாக தொகுத்து அதையும் சொல்லிவிட்டாங்க. பெரியகுளம் சொந்தமாக நம்முடைய எம்பி அவர்களை நான் 2 நாட்கள் முன்னாலே ஒரு வாக்கிங் போகும்போது ஒரு சந்தித்தேன். ரொம்ப சிம்பிள் மேன், ஒரு எளிமையான நபர். நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாக்கிங் தனியாக தான் போகிறார். பொதுவாக எம்பின்னு சொல்லி வச்சுனாக்கா கொஞ்சம் 4-5 பேர் முன்படை பின்படை எல்லாம் சேர்ந்து போவாங்க. எல்லாம் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு என் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சற்று அனுமதி வாங்கி தான் போய் பேசணும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. தனியாக போனார், என்கிட்ட வந்து பேசிட்டு வந்தார். அவர் வந்தோன்னே அப்படி சுற்றி அந்த ஒரு மாறா டீ ஷாப்பில் போய் ஆளுக்கு ஒரு டீ சாப்பிட்டோம். பார்த்துட்டுங்க, சிம்பிளாக அவரை காலை வாங்கி சாப்பிட்டு சொன்னேன், நான் யார் என்பதை அறிமுகப்படுத்தி கொண்டு என்ன சொன்னேன், இந்த குளத்தையுடைய சிறப்புகளை சொன்னேன், எப்படி வந்து என்பவரை சொன்னேன். அவர் அடுத்த நிமிஷமே குளத்தை பார்ப்போம் வருகிறீர்களா என்று கேட்டார். போவோமேன்னு சொன்னேன். நாங்கள் 2 பேரும் தான் போனோம், யாருமே இல்லை. 2 பேரும் காலையில் ஒரு 7 போனோம். நம்ம நண்பர்கள் சிலருக்கு ஃபோன் போட்டேன், சரியாக கிடைக்கல, எல்லாம் கூட இவங்க வந்திருப்பாங்க. நேராக போய் அந்த குளத்தங்கரையை மேலே ஏறியாச்சு. குளத்தங்கரையெல்லாம் பார்த்தாங்க. அங்கே இருக்கிற ஸ்மெல் எல்லாத்தையும் காமிச்சேன். இப்படிலாம் இருக்குது, எப்படி இந்த குளம் இப்படி யாருக்குன்னு பாருங்கன்னு. எப்படி இது ஆக்கிரமிப்பில் வந்திருக்கேன்னு வந்து முள்காட்டுக்குள்ளே குனிஞ்சே வந்தார். போய் எங்கெல்லாம் அடைச்சிருக்கீங்களாம் பார்த்துட்டு இன்னும் 1 வாரத்துக்குள் இந்த முள்புதர்களை நான் சரி செய்ய தருகிறேன். இந்த குளத்துக்கு நடைபாதையை அமைப்பதற்கு உண்டான எவ்வளோ ஆகும் என்பதை சொல்லுங்கள். என்னுடைய பாராளுமன்ற நிதியிலிருந்து நான் ஏற்பாடு செய்கிறேன். அல்லது தமிழக அரசினுடைய இந்த பொதுப்பணித்துறை அதிலிருந்து ஏதாவது ஒன்று ஏற்பாடு செய்து தருகின்றேன். நான் கார்ப்பரேஷன் மேனேஜர் கமிஷனர்கிட்ட பேசுகிறேன். நீங்கள் இது சம்மந்தமாக ஒரு பேப்பர் ரெடி பண்ணி நீங்கள் மதியம் ஒரு 1லேருந்து 4 மணிக்குள்ள வீட்டில் இருப்ப வந்துருங்க அப்படின்ட்டார். அப்புறம் நான் நம்ம நண்பர்கள்லாம் அழைத்து கொண்டு போனேன். சரியாக வெயிட்டிங், வெளியே கிளம்பிட்டு இருந்தார். உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கேன்ட்டாங்க. டக்குன்னு போனோம், கொடுத்துட்டு நான் பார்த்துக்கொள்கிறேன். இனி இந்த பெரிய குளத்துக்குன்னு நீங்கள் எந்த ரூபாயும் செலவு பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கொள்கிறேன்னு சொன்னார். மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அது தினசரி இப்படி தான் வாக்கிங் போகிறாரு. திரும்ப அடிக்கடி பார்த்து ஞாபகப்படுத்திக்கலாம். எங்கே இருந்தால் போய் தேடி பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும், போகணும், எதுவுமே இல்லை. ஃபோன் நம்பர் கொடுத்து எதனால் இந்த பேசுங்க நம்பரும் கொடுத்துட்டார். எனக்கு அருமையாக இருந்தது. இன்று காலை வாக்கிங்கில் மீண்டும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பை நம்முடைய கணேஷ் சந்திச்சாப்புல. அவர்கிட்ட சொல்லிட்டாப்புல, சார் என்ன இன்று குளத்தை பார்க்க கார்ப்பரேஷன் ஆள் வருவாங்க, நீங்களும் கொண்டு வந்து பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி பேசினேன் அவர்கிட்ட. நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க. ஒரு 11 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, நீங்கள் உடனடியாக ஆஃபீஸ் வாங்கன்னு சொல்லி. அதில் அவர் கமிஷனருக்கு க்ளீனாக ஒரு லெட்டர் எல்லாம் எழுதி நம்முடைய பேப்பரெல்லாம் வச்சு எடுத்து என்ன செய்யணும், இந்த குறிப்பாக இந்த மறுகால் போகிறதுக்கு உண்டான இதெல்லாம் சேர்த்து வச்சு நேராக போய் கமிஷனர்கிட்ட கொடுத்துட்டு, கமிஷனர் என்ன சொன்னாங்க தகவலை உடனடியாக அந்த பெரியகுளம் தலைவருக்கு சொல்லியிருங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த காப்பி எனக்கு கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு வந்தேன். போன ஒரு 1/2 மணி நேரத்தில் கமிஷனர்லேருந்தே ஒரு ஃபோன் வந்துட்டு, அங்கேருந்து பேசிவிட்டு எம்பி அங்கேருந்து பேசிட்டு வந்தார். எனக்கு இதெல்லாம் அதிசயமாக இருந்தது. இப்படிலாம் நடக்குமா, அந்த அரசியல் இவ்வளோ தூரம் வேகமாக நடக்குமா அப்படிங்கிறது. வாங்கி போட்டு பார்ப்போம்ங்கிற காலத்தில் குயிக்காக நடந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. இருப்பினும் அவங்க செய்வார்கள் நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம். நம் அனைவருக்கும் இந்த பகுதி மக்களுக்கு போகிறோம், அது ஒரு வரப்பிரசாத மாதிரியான இந்த பெரிய குளம் சிறப்போடு வரட்டும் என்பது கூறிக்கொண்டு அந்த ஒரு தகவலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து ஒரு பாடல் திருமதி அன்னம்மா அக்கா அவர்களை அன்போடு கட்டுகின்றேன். அந்த நீல ஜெகநாதன் மார்பில் உரை திரு அம்பனி இறங்காய் எனில் புகழ் ஏது தாயிரங்கா வீடில் சேய் உயிர் வாழுமோ தாயிரங்கா வீடில் சேய் உயிர் வாழுமோ சகல உலகிற்கும் நீ தாயல்லவோ அம்பனி இறங்காய் எனில் புகழ் ஏது பார்க்கடலில் உதித்த திருமணியே சௌபாக்கியலட்சுமி என்னும் கடைக்கணியே நாற்கவியும் பொடியும் புலவோர்க்கும் மெய்ஞானியர்க்கும் உயர்வானவர்க்கும் அம்பனி இறங்காய் எனில் புகழ் ஏது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அன்னம்மாக்களுடைய அருமையான ஒரு குரல் இன்னிசையை கேட்க முடிந்தது.
அவங்களும் இதில் கூட்டத்தில் நடக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். சில உடல் சௌகரியங்களை பொறுத்து கலந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னார்கள். என்று சொல்லும்போது கட்டாயம் வந்துடுதுன்னாங்க. ரைட்டு, மகிழ்ச்சி. தொடர்ந்து திரு லட்சுமணன் சார் ஒரு 2 நிமிடங்களை முடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பெருமதிப்பிற்குரிய பொதிய நிலைக்குழுவுடைய தலைவர் அவர்களே, செயலர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, சிறப்பு விருந்தினர் முத்தமிழ் ஐயா அவர்களே, நடைக்குழுவுடைய வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் ஒளியாக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது பொதிய நடைக்குழுவுடைய 20வது ஆண்டு விழா 9வது மாதம் செப்டம்பர். இந்த செப்டம்பர் என்பது ஒரு சிறப்புமிக்க மாதம், வரலாற்றிலே பதிவு செய்த மாதம். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து அந்நிய வீர முழக்கமுட்டாடே வ.உ. சிதம்பரனார் பிறந்த மாதம். ஆர்வமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடினானே பாரதி. எறும்பை காட்சி உரிக்கெழிவேரே, ஏந்திரங்கள் வகுத்திடுவரே, கரும்பைச்சாறு பெண்டெழுவரே, கடலில் நூறி நல் முத்தெடுப்பேரே, வேர்வை சிந்தி 1000 தொழில் செய்வீரே என்று முழக்கமுட்டானே எட்டயபுரத்திலே ஓட்டு குடிசையிலே ஒளி மிக்கவனாக சாதி மதமற்ற சமுதாயத்தை உண்டாக்குவன் என்று பூநூலை அறுத்து போட்ட பிராமண குடும்பத்திலே பிறந்த ஒரு பாரதியார் மறைந்த மாதம். வரலாற்றிலே சிறப்பானவரும் பெரியவர்களும் பிறந்தும் வளர்ந்த மாதம். நம்முடைய உதவி ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் பிறந்த மாதம். தினமணி நாளிதழ் தோன்றிய மாதம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த மாதம். பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுடைய பிறந்த மாதம். இன்னும் சொல்லப்போனால் பெரியோர்களே, தாய்மார்களே, நமது பொதிய நடைக்குழுவிலே இந்த செப்டம்பர் மாதத்தில் தான் தன்னுடைய மனைவியை வாழ்க்கை துணைவியாக கரம் பிடித்தவர்கள் 20%. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மாதம். ஐயா ஆரம்பம் அவர்கள் 4% தான். ஜூன் மாதம் கல்யாணம், ஒரே ஒரு ஆள் தான். நாம் 20% இந்த பொதிய நடைக்குள்ள உறுப்பினர்கள் கரம் பிடித்த மாதம். இன்று இலங்கையிலே அதிபராக பதவியேற்கிறாரே, இன்று பிறந்த மாதம். அப்புறம் வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாதத்திலே பொதிய நடைக்குழு 20வது ஆண்டு விழா நடைபெறுவது என்றால் உங்களுடைய ஆட்சியாலும் ஆதரவாலும் மும்முத்தினுடைய தயவாலும் இன்னும் பல்லாண்டு சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நல்ல நினைவாற்றல் உண்டு. அதனால் இந்த மாதம் பிறந்தவங்க பூரா தொகுத்து கூறினாங்க. அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கால்குலேஷன் சொல்லிட்டாங்க. இந்த மாதம் பர்த்டே வெட்டிங் கொண்டவங்க 20% அப்படின்னாங்க. அதோடு நிப்பாட்டிடுவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் தலைவர் ஜூன் மாதம் தான் கொண்டாடினார். அவருக்கு 4% தான்டா. இடையில டக்கு நம்மளே உள்ள எழுத்து போட்டார். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. என்னென்ன வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. தொடர்ந்து திருமதி சோமசுந்தரி அவர்கள் தங்களுடைய ஒரு கருத்தினை வழங்குமாறு அன்போடு. மறக்க முடியாத அனுபவம் என்ற ஒரு காரணம். ஏன்னா அவங்க இப்போ தான் அயோத்தி போயிட்டு வந்திருக்கிறாங்க, ராமரை தரிசனம் பண்ணி வந்திருக்காங்க, காசியெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க நாட்கள். ஸோ அவளுடைய அனுபவத்தை சுருக்கமாக ரொம்ப ஆர்வமாகவும் வழங்க முடியும். இங்கே வரீங்களா? இங்கே அனைவருக்கும் வணக்கம். 1992 வருஷம் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி இப்போ சொல்கிறேன். என்னுடைய அக்கா வீட்டில் ஒரு கிரகப்பிரவேசங்கிறதுக்காக எங்களுக்கு அழைப்பு வந்திருந்தது. நானும் என் குழந்தைங்களும் எங்கள் அம்மாவும் துணைக்கு ஒரு அக்கா, அம்மாவுக்கு உதவி செய்கிற ஒரு அக்காவுமா கிளம்பினோம். அப்போ இந்த தூத்துக்குடி மைசூர் ட்ரெயினோ இல்லை நாகர்கோவில் எக்ஸ்பிரஸோ எதுவும் கிடையாது. போகிறதானா பஸ் அல்லது ஆம்னி பஸ் அல்லது ஸ்ட்ரேட் டிரான்ஸ்போர்ட் தான். சார் அவங்க அப்பாவை பார்த்துக்கிட வேண்டியதுனால அவங்க வர முடியலை. எங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் தான் டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி பிரச்சனை ஆரம்பிச்சுது. அது இடித்தாங்கன்னு கேள்விப்பட்டோம், அவ்வளோதான் நியூஸில். எனக்கு அதோட இம்பேக்ட் என்னங்கிறது அப்போ தெரியாது. அப்புறம் நாங்கள் கிளம்ப வேண்டிய அன்னைக்கு காலையில் சார் சொன்னாங்க, நீ டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டா நல்லது, யூபியில் ஆரம்பித்து நார்த் இந்தியாலாம் ரொம்ப கலவரமாக இருக்குது அப்படின்னாங்க. நான் உடனே எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன்.
பெங்களூர் எப்படி இருக்குது அப்படின்னு. பெங்களூரில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நேற்று கூட நாங்கள் வெளியில் போயிட்டு வந்தோம், எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. அவ்வளோதான். இல்லை நான் போயிட்டு வர்றேன் அப்படின்ட்டேன். அப்புறம் கிளம்பி அன்றைக்கி மதுரை போகிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மதுரைக்கு அப்புறமே பஸ்ஸு ரொம்ப ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிது. கண்டக்டர் ஒவ்வொரு இடத்துலையும் திண்டுக்கல் இப்படிலாம் இறங்கி மற்ற கண்டக்டர்ஸோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. பஸ்ஸுக்குள்ளேயே எல்லோரும் இந்த கலவரத்தை பற்றி பேசுகிறாங்க. நான் எழும்பி பஸ் பெங்களூர் போயிடுமா அப்படின்னு கேட்டேன். போகணுன்னு தாம்மா நினைக்கிறோம், தெரியலை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஹொசூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நுழையும் போது அவர் சொல்லிட்டார், எல்லோரும் இறங்கிக்கலாம், இதுக்கு மேலே பஸ் போகாது, ஏன்னா தமிழ்நாடு பார்டர் தாண்ட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு அப்படின்ட்டாரு. அப்புறம் பார்த்தா ஒரு 10 நிமிஷத்தில் பஸ்ஸு காலி. எனக்கு முன் சீட்டில் இருந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்து என் பேரையும் எழுதி, தயவுசெய்து நீங்கள் எங்கே போனாலும் இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணி நான் பிள்ளைகளோட ஹொசூர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கேன்னு மட்டும் சொல்லிடுங்கன்னு. ஆனால் அந்த அம்மா அதுக்கு இடம் கொடுக்கல, அவரை கரகரன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இருந்த நிலமையும் அப்படி தான் இருந்தது. 4-5 பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க, போலீஸ் விசில் ஊதிட்டு இருக்காங்க, கும்பலாக ஜனங்கள் அங்கங்கே நிற்கிறாங்க எங்களை மாதிரி பஸ்ஸை விட்டு இறங்கினவங்க. நான் அந்த அக்காட்ட பிள்ளைங்களையும் அம்மாவையும் பார்த்துக்கோங்க, இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்த பிசிஓக்கு போனேன். போனால் அவர் கேபிள்லாம் அத்து கிடக்கு, ஃபோன் பண்ண முடியாது அப்படின்ட்டாரு. அப்போ சரி வேறு இன்னொரு பூத் தேடி போகிறத பார்த்துட்டு அவர் எங்கே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எங்கே போனாலும் இதுதாம்மா நிலமை அப்படின்னாரு. சரின்னு உள்ளே வந்தேன், பஸ்ஸுக்கு வந்தேன். கண்டக்டரை பார்த்து, சார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த பஸ்ஸை இங்கே நிறுத்தியிருக்கீங்க, அடுத்தது என்ன பண்ணுவீங்கன்னு. ஈவினிங் 5 மணிக்கு நாங்கள் கிளம்பி மதுரை டிப்போக்கு கொண்டு விட்டுருவோம் அப்படின்னாரு. அது வரைக்கும் நாங்கள் இந்த பஸ்ஸில் இருக்கலாமா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக இருங்கம்மா, சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நான் மதுரைக்கே திரும்பிடுறேன் அப்படின்னேன். சரி அப்படின்னாரு. முதல்ல எல்லோரும் போய் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் என்னமாதிரி வாங்கி கொடுங்க, எல்லா ஹோட்டலையும் அடைச்சிட்ருக்காங்க, பிள்ளைகளுக்கு சாப்பாடை வாங்கி கொடுங்க. என் பெரிய பொண்ணுக்கு 9 வயசு, சின்னவளுக்கு 6 வயசு. உடனே முதல்ல எல்லாருக்கும் சாப்பாடை வாங்கி கொடுத்தோம். அப்புறம் அவர் உள்ளே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு திரும்ப வந்தார். ஊருக்குள்ளே தனியார் பஸ் போகுது, ஆனால் அவுட்டரில் தான் நிற்கும், ஊரடங்கு உத்தரவு இருக்குது பெங்களூரில். அதனால் நீங்கள் வெளியில் இறங்கி சரியான அட்ரஸ் வச்சுருந்தீங்கன்னா விசாரித்து நடந்து போக முடியுமா அப்படின்னா அவங்கள ஏற்றி விடுறேன் அப்படின்னாரு. சரி யோசித்தேன், மதுரைக்கு போனால் மிட் நைட் தான் போய் சேர முடியும், அங்கே போய் ஆட்டோ பிடிச்சி போகிறத விட இது கொஞ்சம் நல்ல ஐடியாவாக தெரிஞ்சுது. ஏன்னா பெங்களூரில் எனக்கு அந்த வெஸ்ட் கேட் ஞாபகம் இருக்குது, லால்பாக் வெஸ்ட் கேட்டை ஒட்டி தான் அக்கா வீடு, அதனால் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பஸ்ஸில் ஏற்றி விட்டார். எனக்கு அந்த பஸ் கண்டக்டர் அவரோட இதையும் மீறி நமக்கு ஒரு உதவி செய்யணும்னு நினைக்காருன்னு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு பெங்களூரில் போய் இறங்கினோம். எனக்கு தெரியாத ஒரு இடம், அங்கே குடியிருப்புகளே இல்லை, 4 ரோடு தான் தெரிஞ்சுது எனக்கு. அப்புறம் அங்கே ஒரு 2-3 ஆட்டோ இருந்தது. ஒரு ஆட்டோவில் ஏறி லால்பாக் வெஸ்ட் கேட்டில் கொண்டு விடுங்க அப்படின்னேன். அவர் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெஸ்ட் கேட் பக்கம் போகாதுமா, இந்த இடத்துல இறங்கிடுங்கன்னு லால்பாகை ஒட்டி இறக்கி விட்டார். சரி பரவாயில்ல, லால்பாகை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அக்காவையும் என் பிள்ளைங்களையும் அம்மாவையும் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் அந்த ரோட்டு பக்கம் போனேன். சில பேர் வாக்கிங் போகிற மாதிரி இருந்தது, சில காலேஜ் பசங்கள்லாம் ஊர் நிலவரத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு பேசிட்டு போனாங்க. உடனே அந்த பெரிய மனுஷங்க மாதிரி ஒரு 2-3 பேர் போனாங்க. அவங்ககிட்ட போய் இந்த அட்ரஸை காட்டி எனக்கு இந்த அட்ரஸ்க்கு போகணும் அப்படின்னு. அவர் சொன்னார், அம்மா தூரம் இருக்கே, வண்டி பஸ்ஸோ எதுவும் போகாதே, ஆட்டோலாம் நீங்கள் விசாரித்து போக வேண்டிதான் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் காலேஜ் பையங்க மாதிரி ஒரு 2-3 பையங்க இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டேன், தம்பி எனக்கு இந்த அட்ரஸ் போகணுமே அப்படின்னு. அவன் பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு யாரோ அந்த வில்சன் கார்டன் ஏரியாவில் இருக்கான், அந்த அட்ரஸை பார்த்துட்டு சரிம்மா வாங்க, ஆனால் நீங்கள் நடக்கணும் அப்படின்னாரு. சார் வேறு வழியில் நடப்போம் அப்படின்ட்டு. அப்போ கொஞ்சம் வயசும் குறை, அதனால் எல்லோரும் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு நடந்தோம். எங்கள் அம்மா போய் ஒரு பையன் அவன்கிட்டேருந்து வாங்குறாங்க, அதில் வெள்ளி ஜாமான் இருக்குது. உடனே அந்த பையங்க உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு தாம்மா வந்திருக்கோம், நாங்கள் தூக்கிட்டு ஓடிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 3 கிலோமீட்டர் நடந்தோம் லால்பாகுக்குள்ளே. டிசம்பர் மாதங்கிறதுனால வெயிலெல்லாம் ஒன்றும் நல்லா சுகமாகவே இருந்தது. அப்புறம் வில்சன் கார்டன் போர்டை பார்த்த உடனே தான் எனக்கு உயிரே வந்தது. விசாரித்து என்னை அக்கா வீட்டு முன்னால் கொண்டு விட்டுட்டாங்க. அப்புறம் அக்காவும் என் தங்கச்சியும் அழுகையோடு என்னை வான்னு கூப்பிட்டுட்டு போனாங்க. ஏன்னா டிவியில் ஃப்ளாஷ் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு நார்த் இந்தியாவில்னு. அப்போ எங்கள் அத்தான் வெளியே உன்னை தேடி நான் ஹொசூரில் ஆறுமுகத்தை பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே என் தங்கச்சி ஆறுமுகம் அக்காவை பார்த்தது 3 வயசில், இவளுக்கு அவரை தெரியாது, அவருக்கு இவ்வளோ தெரியாது, எப்படி கண்டுபிடிப்பாங்க ஒருத்தர்?
ஏன்னா நமக்கு என்ன குடும்ப பாட்டாக இருக்குது, நாளை நமதேன்னு ஒரு வரி பாடினதும் இவன் அடுத்த வரி பாடிட்டு அவரை தேடி போகிறதுக்கு அப்படின்னு கண்ணீரை தொடச்சிக்கிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பித்தா. கன்னடக்காரங்களுக்கும் நமக்கும் பகைங்கிறதெல்லாம் பாலிட்டிஷியன்ஸ் பண்ணுற வேலை தான். ஆனால் அந்த பையங்க ரொம்ப நல்ல பொறுப்போடு என்னை கொண்டு விட்டாங்க. இன்னமும் அவங்க முகம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. இது நான் இப்போ தான் கலவரம்னு கேட்டால் இனிமேல் வாசப்படி இறங்கக்கூடாதுங்கிறது அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம். நன்றி. நல்ல ஒரு அழகான ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு அனுபவம் பஸ்ஸில் தான் சொன்னாங்க. சார் மேம் பஸ்ஸில் நகையை தவற விட்டோன்னு பிடிச்ச ஒரு அருமையான சுவாரஸ்யமான கதை சொன்னாங்க. இப்போவும் அந்த அயோத்தி சொல்லுவோன்னு போட்டேன். அந்த அயோத்தி உருவாக காரணமாக இருந்த நாளை பற்றி ஒரு கதையை சொல்லிட்டாங்க. இதில் என்ன தெரியுதுன்னா ரெண்டே விஷயம். ஒன்று, மனிதநேயம் மிளிந்து கொண்டு தான் இருக்கிறது. இதுக்கு ஜாதி மத இனம் மொழி வேறுபாடெல்லாம் மிளிந்து கொண்டு இருக்கிறது. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், என்ன தான் நாம் வீட்டம்மா சொல்ல கேட்டாலும் சில நேரங்களில் கணவர் சொல்லியும் மனைவி கேட்கணும், கேட்க தவறினால் இப்படி ஒரு சிக்கல் என்பதையும் அவங்களுக்கு அனுபவம் அவங்களுக்கு சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கண்ணன் சார்? ஓகே. ஏன்னா அவர் புறப்பட்டு போய் சொன்னாங்க, இப்போ வேண்டாமா அப்படி சொன்னாங்கன்னா அம்மா தான் சொன்னாங்க. ஒரு அறிவியல் விஞ்ஞானியை பற்றி ரத்தின சுருக்கமாக ஒரு 5 நிமிடத்தில் சொல்வது என்பது இயலாத காரியம். ஆனால் நாங்கள் பொதுவாக நம்ம இந்த கூட்டத்திலே நாங்கள் சொல்லிடுவோம், ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே உங்களுடைய உரையை முடிக்க வேண்டும், சிறப்பு விருந்தினருக்கு முக்கியமான ஒரு பங்களிப்பை நம்ம வழங்க வேண்டும் என்பதனால. ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி சொன்னாங்க, நான் 5 நிமிஷம் முடிச்சிருவேன்னு. ஆனால் அவர் எடுத்திருக்க சப்ஜெக்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரொம்ப ஆழமானது, ரொம்பவும் அதிகம் நேரம் தரும். ஒரு தனி ஒரு நாளில் அவர்களுக்கு வழங்கலாம் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்து சிறப்பு விருந்தினருக்கு உண்டான ஒரு அருமையான நேரம் கொஞ்சம் வரேன். நல்ல 20ஆம் ஆண்டு விழாவிலே இன்று நமக்கு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கக்கூடிய திரு முத்தமிழ் அவர்கள் நெல்லையில் எல்லாருக்கும் தெரியும். இப்பொழுது அவரை தமிழகத்திலும் அனைவருக்கும் தெரியும். இந்தியா முழுவதும் தெரியக்கூடிய அளவில் அவருடைய பணியானது தொய்வின்றி நடந்து கொண்டிருக்கின்றது. இவர் ஒரு செய்தி ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறாரு. பல்வேறு கதை டிவி போன்றவர்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராகவும் இவர் பணியாற்றிருக்கிறாங்க. நிறைய குறும்படங்கள் இயக்கியுள்ளார், இயக்குனராக குறும்படங்கள் இயக்கியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் தாயுமானவன் என்ற ஒரு குறும்படத்திற்கு நம்முடைய தமிழக அரசினுடைய விருது அவர் கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசுக்கு இவருடைய ஊன்றுகோல் என்ற ஒரு குறும்படமானது விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு இருக்கிறது. இவர் நெல்லை மண்ணின் காரணமாக இவர் படித்த ஒரு தந்தையார் பணிபுரிந்த இந்த மாதிதா இந்து கல்லூரி சார்ந்த ஒரு ஆய்வு நடத்தி அதில் மணற்கேணி என்ற ஒரு குறும்படத்தையும் இயக்கிய ஒரு குறும்பட இயக்குனராக இருந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் சிறந்த பட்டிமன்றம் பேச்சாளர், பல்வேறு பட்டிமன்றங்களுக்கு நடுவராக பணிபுரிந்தவர். பாரதியாரை பற்றியும் குறும்படம் இயக்கியிருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் சரித்திரத்திலே வரலாற்றிலே ரொம்ப ஆராய்ச்சி செய்யக்கூடியதில் அனுபவமும் அதில் ஆர்வம் உடையவர். 3ஆம் உலகப் போர் என்ற ஒரு ஆய்வு கட்டுரையை பற்றி அவர் எழுதி கொண்டிருக்கின்றார். பல இடங்களில் தொடர் சொற்பொழிப்பும் ஆற்றிக்கொண்டிருக்கிறார். வாட்ஸ்அப்பில் அவர் செய்தியை அனுப்பி கொண்டும் இருக்கின்றார். அந்த அளவிற்கு பல்வேறு ஆர்வம் உடையவரை நம்முடைய இந்த நாளில் வைத்து பேச வேண்டும் என்று அழைத்தோம். 8 திக்கும் மதையானை என்ற படத்தின் உதவி இயக்குனராக பணிபுரிந்த இவர் தனிப்பட்ட முறையில் ஒரு திரைப்படத்திற்கு முழு இயக்குனராக ஆக வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தையும் வைத்திருக்கின்றாங்க. அவரை பற்றி நிறைய சொல்லி கொண்டு போகலாம். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய கருத்துக்கள் பலவற்றை நாம் கேட்க இருக்கின்றோம். அதனால் இந்த தருணத்தை அவர்களை இந்த மைக்கில் வர சொல்லி அவர்களுடைய கருத்தை கேட்க தயாராக இருப்போம். அதற்கு முன்னாடி